வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நவம்பர் மாதத்திற்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்லேயே லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸஸ் கண்டு வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு உருவான தினம் இது வந்து நவம்பர் 1ஆம் தேதி. அதுவே தமிழ்நாடு மாநில தினம் அப்படின்னா அது ஜூலை 18ஆம் தேதி. இது என்ன அப்படின்னா 1967ஆவது ஆண்டு பேரறிஞர் அண்ணா வந்து முதல்வராக இருக்கும்போது மெட்ராஸ் மாகாணத்துடைய பேரை தமிழ்நாடுன்னு மாற்றணும் அப்படின்னு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட தினம் தான் இந்த 1967 ஜூலை 18. ஓகே, அப்புறம் மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 படி தான் தமிழ்நாடு வந்து உருவாயிருந்தது நவம்பர் 1ஆம் தேதி. 1956ஆவது ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து மொழி வாரியாக ஆந்திரா, கர்நாடகா, கேரளா மாநிலங்கள்லாம் பிரிக்கப்பட்டது. இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் 1ஆம் தேதி தான் மத்திய பிரதேச மாநிலத்துடைய உருவாக்க தினமும் கூட. இது 1956ஆவது ஆண்டு உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி 1956ஆவது ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி தான் லட்சத்தீவு யூனியன் பிரதேசமாக உருவாக்கப்பட்டது. அதே நேரம் 1966ஆவது ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்கள் வந்து உருவாக்கப்பட்டது. இதே மாதிரி 2000ஆவது ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி தான் மத்திய பிரதேசத்திலிருந்து சத்தீஸ்கர் தனியாக பிரிக்கப்பட்டு தனி மாநிலமாக உருவாக்கப்பட்டது. ஓகேவா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக பார்த்துங்க. அடுத்தது சுனாமி விழிப்புணர்வு தினம். இது வந்து நவம்பர் 5ஆம் தேதி. சுனாமி அப்படிங்கிறது ஜப்பானிய மொழிச்சொல். இதில் வந்து சு அப்படிங்கிறது துறைமுகத்தை குறிக்குது, நாமி அப்படிங்கிறது அலையை குறிக்குது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் ஒரு நெகிழ்வான எதிர்காலத்திற்கான சமத்துவமின்மையை எதிர்த்து போராடுதல் அப்படிங்கிறது தான். ஓகே, இதில் நம்ம 2004ஆவது ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி இந்திய பெருங்கடலில் மிகப்பெரிய அளவில் சுனாமி ஏற்பட்டது. நிறைய பேர் அதனால் பாதிக்கப்பட்டாங்க. அடுத்தது தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம். இது வந்து நவம்பர் 7ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நம்பிக்கை, அன்பு மற்றும் வலிமை, புற்றுநோய்க்கு எதிரான நமது ஆயுதங்கள் அப்படிங்கிறது. அதுவே உலக புற்றுநோய் தினம் அப்படின்னா அது பிப்ரவரி 4ஆம் தேதி. ஓகேவா, உலக புற்றுநோய் தினம் ஏற்கனவே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, அதனால் அதுவும் முக்கியம், இதுவும் முக்கியம். அடுத்தது உலக கதிர் இயக்க தினம். இது நவம்பர் 8ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா ரேடியோகிராஃபர்ஸ் சீயிங் த அன்சீன் அப்படிங்கிறது. கதிரியக்கம் அப்படின்னா என்னென்னா இந்த எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, சிடி ஸ்கேன் எடுக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்களே, அதுதான் இந்த கதிரியக்கம் அப்படிங்கிறது. ரேடியோகிராஃபர் அப்படின்னா அந்த பணி புரிகிறவங்க. அதான் தீம் என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியோகிராஃபர்ஸ் சீயிங் த அன்சீன். அதாவது யாரும் பார்க்காதது அவங்க பார்க்குறாங்கல்ல, அதாவது எலும்பில் வந்து முறிவு ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க, அல்லது சிடி ஸ்கேன் மூலமாக நம்ம உடம்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு கருப்பொருளை கொடுத்துருக்காங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ரான்ஜன் தான் எஸ்ரேயை கண்டுபிடிச்சார் அப்படிங்க நமக்கு தெரியும். அவர் எப்போ கண்டுபிடித்தார் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு தினம். 1895ஆவது ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி அவர் கண்டுபிடித்தார். இதற்காக 1901ஆவது ஆண்டு இயற்பியலுக்கான முதல் நோபல் பரிசு அவருக்கு வழங்கியிருந்தாங்க. ரான்ஜன், இவருடைய முழு பேர் வந்து வில்ஹம் கான்ராட் ரான்ஜன் அப்படிங்கிறது தான். அடுத்தது தமிழ் அகராதியல் தினம். இது வந்து நவம்பர் 8ஆம் தேதி. இது வீரமா முனிவருடைய பிறந்த நாள். இவர் 1680ஆவது ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி பிறந்தார். இத்தாலியில் தான் பிறந்தார். 1747ஆவது ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி இறந்தார். இவர் கேரளாவுடைய கொச்சி பகுதியில் இறந்தார். தமிழுடைய முதல் அகராதி சதுர அகராதி, அதை உருவாக்குனவர் இவர் தான். அடுத்தது அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான உலக அறிவியல் தினம். இது நவம்பர் 10ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் முன்னணியில் இளைஞர்கள் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக பொது போக்குவரத்து தினம். இது நவம்பர் 10ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் சமூகங்களை இணைத்தல், உமிழ்வை குறைத்தல். இங்கே உமிழ்வு அப்படிங்கிறது கார்பன் உமிழ்வை தான் சொல்கிறாங்க. இப்போது நம்ம எல்லாருமே பஸ்ஸில் போகிறோம் அல்லது ட்ரெயினில் போகிறோம்னு வச்சுங்களேன். அப்போ எல்லாருமே நம்ம ஒரு சமூகமாக இணைகிறோம் இல்லை, இது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து கார்பன் உமிழ்வு இதனால் குறையுதில்ல, அதுதான் சொல்கிறாங்க. அடுத்தது உலக நோய் தடுப்பு நாள். இது வந்து நவம்பர் 10ஆம் தேதி. அதுவே தேசிய தடுப்பூசி தினம் அப்படிங்கிறது மார்ச் 16ஆம் தேதி. ஓகேவா, அப்போ ரெண்டுலேயுமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அது வேர்ல்டு இம்யூனைசேஷன் டே, இது நேஷ்னல் இம்யூனைசேஷன் டே அப்படிங்கிறது. அடுத்தது தேசிய கல்வி தினம். இது வந்து நவம்பர் 11ஆம் தேதி. ரொம்ப முக்கியமான ஒரு தினம். இது மௌலானா அபுல் கலாம் ஆசாதுடைய பிறந்த நாள். 1888ஆவது ஆண்டு நவம்பர் 11ஆம் தேதி இவர் பிறந்தார். இவர் வந்து நம்ம இந்தியாவுடைய முதல் கல்வித்துறை அமைச்சர். அதுவே உலக கல்வி தினம் அப்படிங்கிறது ஜனவரி 24ஆம் தேதி. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி தினம் வந்து ஜூலை 15ஆம் தேதி. அது காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள். அடுத்தது
வேர்ல்டு நிமோனியா டே, உலக நிமோனியா தினம், இது நவம்பர் 12ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள், ஒவ்வொரு சுவாசமும் கணக்கிடப்படுகிறது, நிமோனியாவை அதன் பாதையில் நிறுத்துங்கள் அப்படிங்கிறது தான். நிமோனியா நோய் வந்து நுரையீரலை தான் பாதிக்குது. ஓகே, இது வைரஸ் அல்லது பாக்டீரியா மூலமாக தான் பாதிப்பு ஏற்படுது. அடுத்தது தேசிய குழந்தைகள் தினம், இது வந்து நவம்பர் 14ஆம் தேதி. இது ஜவஹர்லால் நேருடைய பிறந்த தினம். 1889ஆவது ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி ஜவஹர்லால் நேரு பிறந்தார். இவர் உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜில் தான் பிறந்தார். ஓகேவா, முன்னாடி அலகாபாத்னு இருந்ததில்ல, அதுதான் இப்போ பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உலக நீரிழிவு தினம், இது நவம்பர் 14ஆம் தேதி, வேர்ல்டு டயபெட்டிஸ் டே. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் தடைகளை உடைத்தல், இடைவெளியை குறைத்தல் அப்படிங்கிறது தான். இப்போது ஃபெட்ரிக் பேண்டிங் அப்படிங்கிறவருடைய பிறந்த தினம் தான் இந்த ஒரு தினம். இவர் கனடாவை சேர்ந்தவர். இவர் தான் இன்சுலினை கண்டுபிடித்தவர். அவர் 1891ஆவது ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி பிறந்தார். இப்போ இந்த மாதிரி வெளிநாட்டை சேர்ந்தவங்க என்னைக்கு பிறந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தேவை கிடையாது. ஓகேவா, ஆனால் இவருடைய பிறந்த தினம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. ஓகே, இவர் எந்த வருஷம் பிறந்தார் அந்த அளவுக்கெல்லாம் நமக்கு டீட்டெயில் வந்து தெரிய வேண்டாம். ஆனால் நேரு எப்போ பிறந்தார் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதுதான். ஓகேவா. அடுத்தது தேசிய பத்திரிகை நாள், இது வந்து நவம்பர் 16ஆம் தேதி கடைபிடிக்கிறோம். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பத்திரிகையின் தன்மையை மாற்றுதல் அப்படிங்கிறது தான். பத்திரிகை வந்து ஜனநாயகத்துடைய 4வது தூணாக கருதப்படுது. ஓகேவா, ஜனநாயகத்துடைய 3 தூண்கள் எதெல்லாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது எதனால் நவம்பர் 16ஆம் தேதி இதை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, த பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய பத்திரிகை சபை வந்து இந்த தினத்தில் தான் தோற்றுவித்திருந்தாங்க. 1966ஆவது ஆண்டு நவம்பர் 16ஆம் தேதி இதை தோற்றுவித்தாங்க. அடுத்தது சகிப்புத்தன்மைக்கான சர்வதேச தினம், இது வந்து நவம்பர் 16ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் உலக அளவில் மரியாதை மற்றும் புரிதலை ஊக்குவித்தல் அப்படிங்கிறது. சகிப்புத்தன்மை அப்படின்னா, இப்போ ஒருத்தங்க வந்து உங்களை கொஞ்சம் இழிவாக பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம உடனே ஆத்திரப்பட்டு அவங்களையும் 4 வார்த்தை இழிவாக பேசுறதை விட அவங்களுக்கு நன்மை செய்கிறது, அவங்கள சகிச்சுட்டு போகிறது தான் சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது. அதுதான் நல்லது தானே. அடுத்தது தேசிய வலிப்பு நோய் தினம், இது வந்து நவம்பர் 17ஆம் தேதி. அதுவே தேசிய வலிப்பு நோய் விழிப்புணர்வு மாதம் அப்படிங்கிறது இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே. ஓகேவா. அடுத்தது உலக வலிப்பு நோய் தினம் அப்படிங்கிறது பிப்ரவரி 12ஆம் தேதி. ஓகேவா, அதாவது உண்மையாகவே பிப்ரவரி மாதத்துடைய 2வது திங்கட்கிழமை தான். அடுத்தது சாலை போக்குவரத்தால் பாதிக்கப்பட்டவருக்கான உலக நினைவு தினம், இது வந்து நவம்பர் 17ஆம் தேதி. இது நவம்பர் மாதத்துடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை. ஓகே. அடுத்தது சர்வதேச மாணவர்கள் தினம், இது வந்து நவம்பர் 17ஆம் தேதி. அதுவே வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் டே அப்படின்னு நம்ம அக்டோபர் 15ஆம் தேதியை கூட கொண்டாடுறோம். ஓகேவா, இது வந்து எப்போவுமே ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்குது. அப்படின்னா நீங்கள் பாருங்கள், இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் டேனாலும் ஒன்று தான், வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் டேனாலும் ஒன்று தான். ஆனால் உலக அளவில் வேறு வேறு தினங்களில் அதை கொண்டாடுறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா அப்துல் கலாமுடைய பிறந்த நாளான அக்டோபர் 15ஆம் தேதியை இதை கொண்டாடுறாங்க. இன்னொரு பக்கம் அதை வந்து நவம்பர் 17ஆம் தேதியும் கொண்டாடுறாங்க. ஆனால் நீங்கள் ரெண்டுமே படிச்சு வச்சுங்க, நம்ம வந்து ஆப்ஷனில் ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம். அடுத்தது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தடுப்பு தினம், இது வந்து நவம்பர் 18ஆம் தேதி. இந்த தினத்தை இப்படி கூட சொல்கிறாங்க, எப்படின்னா குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையை தடுப்பதற்கும் குழந்தைகளை பாதுகாப்பதற்கும் பாலியல் வன்கொடுமை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்குமான உலக தினம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. சரியா. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், பாலியல் சுரண்டல் மற்றும் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக குழந்தைகளை பாதுகாப்பதற்கான அச்சுறுத்தல்கள் மற்றும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது. இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துட்டுருக்கு, அதன் மூலமாக ஒரு பக்கம் அதை வைத்து நம்ம வந்து இந்த குழந்தைகளுடைய பாலியல் உரிமைகளை நம்ம வந்து பாதுகாக்கலாம், அவங்கள வந்து முடிந்த அளவுக்கு பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த வளர்ந்து வர டெக்னாலஜி மூலமாக அந்த குழந்தைகளுடைய பாலியல் வந்து ரொம்ப அப்யூஸ் ஆகப்படுதில்ல. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து குழந்தைகளுடைய பாலியல் படங்களை பார்க்குறதே தவறு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப வேகமாக பரவிட்டுருக்கு. ஓகேவா, அது நிறைய பேருக்கு அது பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்க தான் செய்யுது. அது ஒரு கேவலமான விஷயம். ஓகே. அடுத்தது தியாக திருநாள், இது வந்து நவம்பர் 18ஆம் தேதி. இது வஉசியுடைய நினைவு தினம். ஓகே, வஉசியுடைய பிறந்த தினம் தியாக திருநாள் கிடையாது, வஉசியுடைய நினைவு தினம் தான் தியாக திருநாள். இவர் 1872ஆவது ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி பிறந்தார். இவர் 1936ஆவது ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதி இறந்தார். இதில் பாருங்கள், நம்ம ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது இவர் இந்த பிறந்தது வந்து 72, அதில் பாதி தானே 36, அதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது உலக ஆண்கள் தினம், இது நவம்பர் 19ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நேர்மையான ஆண் முன்மாதிரிகள் அப்படிங்கிறது தான்.
அடுத்தது உலக பெண்கள் தொழில் முனைவோர் தினம், இது வந்து நவம்பர் 19ஆம் தேதி. அடுத்தது தேசிய ஒருமைப்பாடு தினம், இது நவம்பர் 19ஆம் தேதி. இது இந்திரா காந்தியுடைய பிறந்தநாள். 1917ஆவது ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி அவங்க பிறந்தாங்க. அவங்க 1984ஆவது ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி இறந்தாங்க. அடுத்தது உலக நுண்ணுயிர் எதிர்ப்பு விழிப்புணர்வு வாரம், இது நவம்பர் 18ஆம் தேதியிலேருந்து 24 வரைக்கும். இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா எடுத்த உடனே இந்த சளி காய்ச்சலுக்கெல்லாம் மாத்திரையாக போடுறோம்ல, அது நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தியை வந்து குறைக்கும். அது சம்மந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு தினம். இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா, எஜுகேட், அட்வொகேட், ஆக்ட் நவ் அப்படிங்கிறது. எஜுகேட் அப்படின்னா அதை பற்றி எல்லாருக்குமே தெரிவிங்க அப்படிங்கிறது. அட்வொகேட் அப்படின்னா அதை பற்றி நிறைய பேருக்கு அதை வந்து பரப்புங்க அப்படிங்கிறது. ஆக்ட் நவ் அப்படின்னா இப்போவே செயல்படுத்துங்க அப்படிங்கிறது. அடுத்தது உலக கழிப்பறை தினம், இது வந்து நவம்பர் 19ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அமைதிக்கான சுகாதாரம் அப்படிங்கிறது. அடுத்தது உலக குழந்தைகள் தினம், இது வந்து நவம்பர் 20ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் எதிர்காலத்தை கவனியுங்கள் அப்படிங்கிறது. இப்போது குழந்தைகள் தினம் என்னைக்கு அப்படின்னு நம்மகிட்ட கேட்டோன்னா நம்ம நவம்பர் 14ஆம் தேதி அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் ஒன்று யோசித்து பார்க்கணும், அது உலக குழந்தைகள் தினமா இல்லை தேசிய குழந்தைகள் தினமா அப்படிங்கிறது. ஓகே. அடுத்தது உலக மீன்வள தினம், இது வந்து நவம்பர் 21ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் இந்தியாவின் நீல மாற்றம், சிறிய அளவிலான மற்றும் நிலையான மீன் வளத்தை வலுப்படுத்துதல் அப்படிங்கிறது. அடுத்தது உலக தொலைக்காட்சி தினம், இது நவம்பர் 21ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அணுகல் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக தத்துவ தினம், இது வந்து நவம்பர் 21ஆம் தேதி. அதாவது நவம்பர் மாதத்துடைய 3வது வியாழக்கிழமை இது. ஓகேவா, இங்கே பாருங்கள், இது வந்து ரீசெண்டாக நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கூட கேட்டாங்க. சாக்ரட்டிஸுடைய மாணவர் வந்து பிளாட்டோடைய மாணவர் வந்து அரிஸ்டாட்டிலுடைய மாணவர் தான் பேரரசர் அலெக்சாண்டர். ஓகே. அடுத்தது தேசிய மாணவர் படை தினம், இது நவம்பர் 24ஆம் தேதி. என்சிசி டே, நேஷனல் கேடட் கார்ப்ஸ் டே. இந்த அமைப்புடைய தலைமையகம் வந்து புதுடெல்லியில் இருக்குது. 1948ஆவது ஆண்டு இதை உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய மோட்டோ வந்து ஒற்றுமை மற்றும் ஒழுக்கம் அப்படிங்கிறது, யூனிட்டி அண்ட் டிசிப்ளின் அப்படிங்கிறது. அடுத்தது பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம், இது வந்து நவம்பர் 25ஆம் தேதி. இதில் தீம் என்னவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எவ்ரி 10 minutes a woman is killed அப்படிங்கிறது. அதாவது ஒவ்வொரு 10 நிமிடத்திற்கும் இந்த உலகத்தில் ஒரு பெண் வந்து கொலை செய்யப்படுறாங்களாம். அப்போ எவ்வளோ ஷாக்கிங்கான விஷயம் இது. அடுத்தது என்ன சொல்கிறாங்க தீமில் அப்படின்னா, நோ எக்ஸ்கியூஸ், எந்த ஒரு காரணமும் கிடையாது, இதுக்காக தான் கொலை செய்யப்பட்டாங்க, அதுக்காக தான் கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அவங்கள பாதுகாக்கிறது வந்து நம்ம கடமை அப்படிங்கிறாங்க. யுனைட் டு எண்ட் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன், அதாவது நம்ம எல்லாரும் இணைந்து பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அடுத்தது தேசிய பால் தினம், இது வந்து நவம்பர் 26ஆம் தேதி. இது நம்ம இந்தியாவில் வெண்மை புரட்சியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுற வர்கீஸ் குரியன் அவருடைய பிறந்த தினம் தான் இது. 1921ஆவது ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி இவர் பிறந்தார். இவர் கேரளாவை சேர்ந்தவர். அதுவே உலக பால் தினம் அப்படிங்கிறது ஜூன் 1ஆம் தேதி. அடுத்தது ரொம்ப முக்கியமான தினம் இந்திய அரசியலமைப்பு தினம், இது வந்து நவம்பர் 26ஆம் தேதி. இதை ஹிந்தியில் சம்விதான் திவாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் தான் இந்த ஒரு தினம். 1949ஆவது ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி நம்ம இந்திய அரசியலமைப்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த ஆண்டு 75ஆவது ஆண்டு விழாவை நம்ம வந்து கடைபிடிக்கிறோம். அடுத்தது உலக நிலையான போக்குவரத்து தினம், இது வந்து நவம்பர் 26ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா, டுகெதர் வி கேன் டிரைவ் மீனிங்ஃபுல் சேஞ்ச் ஃபார் அ ஹெல்த்தியர் பிளானட் அண்ட் பிரைட்டர் ஃபியூச்சர் அப்படிங்கிறது. நம்ம எல்லாருமே இணைந்து இந்த ஒரு ஹெல்த்தியான பூமிக்காகவும் பிரகாசமான எதிர்காலத்திற்காகவும் ஒரு அர்த்தமுள்ள மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. அதுவே உலக பொது போக்குவரத்து தினம் அப்படிங்கிறது நவம்பர் 10ஆம் தேதி. நம்ம இப்போ தான் பார்த்துருந்தோம். இப்போ ரெண்டுலேயுமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேவா. அடுத்தது தேசிய விமான பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரம், இது வந்து நவம்பர் 25ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும். நம்ம இந்தியாவுடைய முதல் இந்திய பெண் விமானி வந்து சர்லா தக்ரால் அப்படிங்கிறவங்க. ஏஏஐ, அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் நம்ம இந்தியாவில் விமான நிலையங்கள் அப்புறம் வந்து விமானங்கள் இதெல்லாம் கட்டுப்படுத்துகிற அமைப்பு. இது 1995ஆவது ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய தலைமையகம் புதுடெல்லியில் தான் இருக்குது. அடுத்தது பாலஸ்தீன மக்களுடனான ஒருமைப்பாட்டிற்கான சர்வதேச தினம், இது நவம்பர் 29ஆம் தேதி. இது நமக்கு நல்லாவே தெரியும். பாலஸ்தீனம் இப்போ மட்டும் கிடையாது, பல்வேறு காலங்களில் இஸ்ரேல்னால் பயங்கரமாக தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு. அப்போ அவங்களுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து நிற்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தினம் தான் இந்த நவம்பர் 29ஆம் தேதி. இந்த தினத்தை 1977ஆவது ஆண்டு நவம்பர் 29ஆம் தேதி ஐநா சபை வந்து அறிவிச்சிருந்தாங்க.
1948 ஆண்டு மே 14ஆம் தேதி பாலஸ்தீனம் வந்து பிரித்து இஸ்ரேல் உருவாக்கப்பட்டது. முதல்ல பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு நாடு தான் இருந்தது. ஆனால் யூதர்கள் அவங்களுக்குன்னு ஒரு நாடு வேணும் அப்படின்னு அவங்க வந்து தேடிட்டு இருந்தாங்க. அப்போ தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த பாலஸ்தீனத்தை தாக்கி அங்கிருந்து சில இடங்களை ஆக்கிரமித்து அவங்களுக்கான சில பகுதிகளை உருவாக்கியிருந்தாங்க. நாளடைவில் என்னாச்சு அப்படின்னா, பாலஸ்தீன மக்களை ஒடுக்கி அவங்கள ரொம்ப சின்ன பகுதிகளில் உருவாக்கி நீங்கள்லாம் இங்கே இருங்க அப்படின்னும், நாங்கள் வந்து இங்கெல்லாம் இருக்கோம் அப்படின்னு அவங்க இஸ்ரேலில் அதை வந்து அறிவிச்சுக்கிட்டாங்க. அடுத்தது சர்வதேச ஜாக்வார் தினம். இது வந்து நவம்பர் 29ஆம் தேதி. இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் 2023ஆவது ஆண்டு நம்முடைய பிரதமர் மோடி தொடங்கியிருந்தாங்க. சர்வதேச பெரும்பூனை கூட்டமைப்பு அப்படிங்கிறது. இதோடைய அடிப்படையில் 7 பெரிய பூனைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான். பூனைனா பூனை கிடையாது. இந்த பூனை இனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது புலி, சிங்கம், அப்புறம் பனி சிறுத்தை, அப்புறம் வந்து ஜாக்வார், பூமா, அப்புறம் சிவிங்கி புலி, இதெல்லாமே. ஓகே. லெப்பர்ட் அப்படின்னா சிறுத்தை, சீட்டா அப்படின்னா சிவிங்கி புலி. ஓகே. அடுத்தது ரசாயன போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நினைவு நாள். இது வந்து நவம்பர் 30ஆம் தேதி. ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் அண்ணா நகரில் ஸ்டடி ஹால் வசதி இருக்குது. இங்கே வந்து ஏசி வசதி இருக்குது, ஒய்ஃபை வசதி இருக்குது, அதே மாதிரி லைப்ரரி வசதி கூட இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாமே தமிழ்லேயும் இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் இதை மொத்தமாக வாங்கிக்கலாம், அல்லது உங்களுக்கு தேவைப்படுற சில புத்தகங்கள் ஒன்றா கூட நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு இதை கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி தந்துடுவோம். உங்களுக்கு இது தொடர்பான ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.